Hi all, greetings everyone. Welcome to Sparks Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த டிஆர்பி எக்ஸாமோட ஒரு ஹியூஜ் அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் பத்தின நோட்டிஃபிகேஷன் அதெல்லாமே எப்படி இருக்க போகுது, ஓகே வேகன்சிஸ் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு பி இல்லைன்னா எம்இ முடிச்ச ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, ரொம்ப பேஷனேட்டா 2017ல இருந்து டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இல்ல சில பேர் வந்து நாங்க டிஆர்பியை மிஸ் பண்ணிட்டோம், 2017 அப்ளை பண்ணல, 21 நான் வந்து மைனர் மார்க்ல ஒரு 2-3 மார்க்ல இல்ல 4-5 மார்க்ல நான் வந்து கட் ஆஃப் மிஸ் பண்ணிட்டேன், சிவி வரைக்கும் போய் என்னால கிளியர் பண்ண முடியல அப்படின்னு இருக்க ஆஸ்பிரன்ஸா நீங்க, அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களோட அதர் ஆஸ்பிரன்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரைட், ஸோ 5 டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஹியூஜ் அப்டேட் தான் பார்க்க போறோம். ட்ரிபிள் இசிஇ, சிவில், மெக்கானிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இதுல நமக்கே தெரியும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் லீஸ்டா வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஆர்பில நமக்கு டெக்னிக்கலா இருக்க ஒரு எக்ஸாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா, ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ என்ன அப்படின்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறாங்க. எஸ், யூ ஹியர்ட் இட் ரைட். ஏன் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து ரெகுலர் ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. இப்போ ஆர்ஆர்பியா இருக்கட்டும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து நமக்கு ஆனுவல் பிளானர் 2025 வந்துருச்சு. டிஆர்பி என்னப்பா 2022ல நமக்கு வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு நமக்கு பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வேகன்சி அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தின எந்த டாக்குமே இல்லை. 2023லயும் நோட்டிபிகேஷன்ல வந்துச்சு, ஐ மீன் பிளானர்ல வந்துச்சு, பட் ஆனா நோட்டிபிகேஷன் இல்லை. 2024ல அதை பத்தின எந்த டாக்குமே இல்லை. டிஆர்பியே அப்படியே மியூட் ஆன மாதிரி இருந்தது. பட் இப்போ நமக்கு 2024 இந்த ஃபைனல் எல்லா பிளானர்ஸும் எல்லாருமே ஆனுவல் பிளானர்ஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்க டைம் நமக்கு ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜஸ்ல வேகன்சிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, எவ்வளோ வந்து வேகன்சிஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ சீக்கிரமே நம்மளும் டிஆர்பியோட ஆனுவல் பிளானரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பா 2026ல நமக்கு எலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ அப்ப இந்த ஆனுவல் பிளானர் அவங்க போடுறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா 99% வந்து உங்களுக்கு ஜாபை வந்து ஃபில் பண்ணதா பார்ப்பாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். திருப்பியும் இது பழைய பிளானர் மாதிரி தான், சும்மா பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க, 2 எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் நமக்கு இருக்காது அப்படின்லாம் கிடையாதுப்பா. இது கண்டிப்பா உங்களுக்கு இந்த எலெக்ஷன் இருக்கனால இந்த இயர் 2025ல டிஆர்பியோட எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும். சரியா, ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தென் ஜஸ்ட் கிக் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் வித் ஆர் நியூ ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வி ஆர் லான்ச்சிங் அ மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம அகாடமியோட வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் தான் நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே நம்ம இதையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கொண்டு போகிறோம். டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமோட பேட்டர்னையும் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்க போது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சொல்லி கரெக்டாக ஒரு 1 வீக்லேயே நமக்கு இவ்வளோ ஒரு ஹியூஜ் அப்டேட் வந்திருக்குப்பா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம அகாடமியில் ஒரு 1 இயர்க்கான மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஆஃப் யுவர் சிலபஸை ஒரு செஷனாக உங்களுக்கு டீச் பண்ற ஒரு ஆன்லைன் கோர்ஸ், ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகே, உங்க ஸ்கிரீன்லயும் ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க ஒரு நம்பர் 9677711366. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பத்தின ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000+ லைவ் கிளாஸஸ், 20,000+ லைவ் கொஸ்டின் சால்விங் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். எம்சிக்யூஸ், ஓகே, ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கலாம், தியரட்டிக்கலா இருக்கலாம், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து பார்ப்போம். 200+ டெஸ்ட் சீரீஸ் வித் லைவ் டிஸ்கஷன். ஓகே, உங்களுக்கு வந்து லைவாவே நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்குற மாதிரி தான் நமக்கான டிஸ்கஷன் செஷன்ஸ் இருக்கும் டெஸ்ட்டுக்கு. தென் 5,000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் அண்ட் யூ ஹேவ் 10,000+ டெஸ்ட் கொஸ்டின் சால்விங் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஃபவுண்டேஷன் கிளாஸ் ப்ரோக்ராமை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ அகெயின் நான் சொல்றேன், லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணவங்க யூ ஆர் குட் டு கோ. சரியா, ஸோ இன்னும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணல, நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. பிளானர் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு இருக்காதீங்க. அகெயின் இது வந்து ஒன்ஸ் அகெயின் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்னு தெரியாது. டிஆர்பி பாலிடெக்னிக் நமக்கு 2017ல வந்தது, 19ல நடந்துச்சு, 19ல பிளான் பண்ணோம், பட் கொரோனா அப்படியே நமக்கு வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. தென் அகைன் 2021ல நமக்கு நடந்தது.
ஸோ அதுல மைனர் மார்க்ல நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா 2017 இருந்து ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாமே நல்ல ப்ரிப்பரேஷன்ல இருந்திருப்போம். ஆனா சில மார்க்ஸ்னால இல்ல லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ண முடியாதனால ஏதோ ரீசன்னால நீங்க வந்து அது வாய்ப்பை மிஸ் பண்ணிருப்பீங்க. பட் இந்த தடவை அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் விட வேகன்சிஸ் இப்போ குறைஞ்சிருக்கு. பட் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, திருப்பியும் ஒரு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ வேகன்சி எவ்வளவு வரும், இல்ல நோட்டிபிகேஷனே வருமா அப்படின்றது எல்லாமே டவுட். சரியா? சோ அதனால இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை எவ்வளவு கரெக்டா யூஸ் பண்ண முடியும்னு பாருங்க. நீங்க ஒரு வேலை ரொம்ப கன்சிஸ்டன்டா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா then you are very good to go. அந்த கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஜாயின் our மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் அந்த மைனர் மார்க்ஸ் மிஸ் பண்றீங்க இல்லையா, கொஞ்சம் ஏதோ நான் வந்து லேக் ஆகுறேன் அப்படின்னா அதை இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல நாங்க உங்களை பூஸ்ட் பண்ணி உங்களை ஜாப் அடிக்க கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ண போறோம். சரியா? சோ இதான் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸை பத்தினது. ரைட், கமிங் டு தி நியூஸ் பேப்பர். சரியா? நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் வந்து இதுதான் நமக்கு அஃபிஷியலா வந்திருக்குப்பா. கொடுத்துருக்காங்க இல்லையா, அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 575 விரிவுரையாளர். சரியா? அதாவது நம்மளோட பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ்க்கான ஒரு வேகன்சிஸ் 575 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு 2017 நமக்கு வந்துச்சு. அதுல வந்து இவ்வளோ வேகன்சிஸ்ல நமக்கு பாதி தான் ஃபில் ஆச்சு. சரியா? 2000 சம்திங்ல நமக்கு வந்து 1476 தான் ஃபில் ஆயிருக்கு. அதோட பேக்லாக் தான் இப்போ ஃபில் பண்ண போறாங்க, இந்த 575 அப்படின்றது. ஸோ அதனால இது வந்து இந்த வருஷம் ஆனுவல் தேர்வு அட்டவணையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இது வந்து உங்களுக்கு அஃபிஷியலான நியூஸ். ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸாமை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சரி, சும்மா வந்து ஓகே இதுவுமே ஒரு ரூமர் தான், நமக்கு வருமா வராதா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ இது கண்டிப்பா வரும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் வேகன்சிஸ் சொல்றேன். ஸோ இஃப் யூ ஆர் பிலாங்கிங் டு சிவில் டிபார்ட்மெண்ட், சரி, அவங்களுக்கு ஓவராலா 99 வேகன்சிஸ் இருக்கு. நான் இந்த டோட்டல் 575ல வேகன்சிஸ் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? தென் இஃப் யூ ஆர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், யூ ஹேவ் 57 வேகன்சிஸ். EEE aspirants, you have 43 vacancies. ECE aspirants, you have 102. And computer engineering, okay, computer science engineering, you have 48. நமக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் வரப்போகுது. இது வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிளியரா கொடுப்பாங்க. சரியா? இது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இங்க அஃபிஷியலாவே எந்தெந்த காலேஜஸ், ஓகே, எந்தெந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஏற்கனவே எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு, எவ்வளவு வேக்கண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுல இருந்து எல்லா காலேஜும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பாலிடெக்னிக் காலேஜஸ்லயும் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் என்ன வந்து வேகன்சிஸ், டோட்டலா சாங்ஷனான வேகன்சி, சாங்ஷன்ட் சீட் எவ்வளோ, ஓகே, எத்தனை பொசிஷன்ஸ் இருக்கும் லெக்சரருக்கு, அதுல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு, அதுல இன்னும் எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே இது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஓவராலா உங்களுக்கு இருந்த இந்த வேகன்சிஸை நான் கொடுத்தேன். சரியா? டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சிவிலுக்குன்னா 99 இருக்கு, ஓகே, ஸோ மெக் EEE இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, டேட் ஆஃப் சைனிங் தெரியுதாப்பா? ஸோ டேட் ஆஃப் சைனிங் பார்த்தீங்கன்னா 11th of November தான் உங்களுக்கு இதை சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ ரீசெண்டாக தான் இருக்கு. ஸோ டிஆர்பி ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த இயர் எண்டுக்குள்ள கண்டிப்பா பிளானர் வந்துருப்பா. இந்த மந்த் வருதா அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போதான் இந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இனிமேல் அதர் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆஃப் டிஆர்பியில் என்னென்ன இருக்கு, ஸோ அது எல்லாமே அவங்க வந்து ஆக்டிவா இந்த வேலையில பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயர் எண்டிங்குள்ள நமக்கு பிளானர் வந்துடும். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா எக்ஸாம் வச்சு உங்களுக்கு இதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரியா? அகைன் ஐம் டெல்லிங் யூ, திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு EEE சிவில், மெக்கானிக்கல், இசி அண்ட் சிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்களா, ஓகே, சிஎஸ்சிக்குலாம் வந்து முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில வந்து சிஸ்டம் அனலிஸ்ட், சிஸ்டம் இன்ஜினியர் இந்த மாதிரிலாம் நிறைய ஜாப்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு நம்ம தமிழ்நாடு சைட்ல. ஸோ அப்போ அதாவது அவங்களோட டெக்னிக்கல் சைடா நான் சொல்றேன். ஜென்ரலா நமக்கு இருக்கு, குரூப் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு இருக்கு. பட் டெக்னிக்கலா நீங்க படிச்ச டாபிக் ஓரியன்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் குறைஞ்சிருச்சு. அப்ப இந்த டிஆர்பில உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்குமே இருக்குப்பா. வேகன்சி 2 டிஜிட்ல தான் இருக்கு, less than 50 தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்து வர நோட்டிபிகேஷன்ல இது கூட இருக்குமான்னு தெரியாது. உங்களுக்கு தேவையானது ஒரு சீட்டு.
கரெக்டா? நான் ஒரு லெக்சரர் போஸ்ட்டுக்கு தான் நான் இது பண்ண போறேன். அப்ப மிச்சம் இருக்குது, இப்ப நீங்க ஒரு ஈஸி ஆஸ்பிரண்ட்னா மிச்சம் இருக்க 101 என்னதான் அதை நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். உங்களுக்கு தேவை 102ல ஒரு வேகன்சி, சரியா? அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு ட்ரிபிள் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமை விட வேகன்சி குறைஞ்சிருக்கு, சரியா? 43 தான் இருக்கு. ஆனா டவுனா ஃபீல் பண்ணாதீங்க. 43 ஆச்சும் வந்திருக்கேன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்ஸ் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அப்படிதான் வருது. இது இப்ப மட்டும் இல்லப்பா, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா டிஆர்பியோட டெக்னிக்கல், அதாவது நம்மளோட கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜுக்கு இவ்வளோ ஃப்ரீக்வெண்டா வந்திருக்காது, சரியா? ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அகைன் அதான் நான் இன்சிஸ்ட் பண்றேன். அண்ட் ப்ரிப்பரேஷன்ல எந்த ஒரு லேசினஸோ இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், பிளானர் வரட்டுமே, நிஜமாவே இந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டானா, இந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ண ரிவ்யூ பண்றது, சரி ரொம்ப போய் ரிசர்ச் பண்றது, இதை விட்டுட்டு வீடியோல நான் கிளியரா காமிச்சிட்டேன். 11th of November தான் நமக்கு இதை பத்தின டாக் எல்லாமே போயிருக்கு. உங்களுக்கு அஃபிஷியலா சைனிங் டேட் எல்லாமே நான் காமிச்சிட்டேன். ஸோ அதனால கண்டிப்பா இந்த எக்ஸாம் நடக்கும்பா, 100% ஷியூரா இருக்க போது. அண்ட் அகைன் எலெக்ஷன் இருக்கனால நமக்கு இது நடந்தே தீரும், சரியா? அதனால கான்ஃபிடென்ட்டா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஃப்ரெஷரா இருக்கலாம், ஓகே, இல்ல நான் வேற எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப டிஆர்பி ஃபோக்கஸ்டா போகணும் அப்படின்றவங்களா இருக்கலாம். இல்ல ஏற்கனவே நான் வந்து டிஆர்பிக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நான் படிச்சுட்டேன். இது வந்து ரொம்ப லீஸ்டான பர்சன் அப்படி இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்காக நடக்கும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷனோட படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. நீங்க எந்த கைண்ட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸா இருக்கலாம், அது வீட்டுல இருந்து படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸையும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025 இருக்குப்பா. ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன் அ டைம் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அகெயின் அதனால தான் இதை இவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்றேன். ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க, கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் நாட் டூ ஃபார், சரியா? இது ரொம்ப லேட் கிடையாது. ஸோ இப்பயுமே நீங்க ஜாயின் பண்ணலாம். அதாவது பண்ணாம இருக்கிறதுக்கு லேட்டா ஜாயின் பண்றதும் பெட்டர் தான், சரியா? ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல், சரியா? ஸோ அடுத்தடுத்து டிஆர்பி எக்ஸாம் பத்தின ஃபுல் அப்டேட்ஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். வித் தட், தேங்க்யூ ஆல்.